ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீ நம்ம பார்க்க போகிற படம் வந்து லிங்கா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய முதல் தமிழ் பட ரிவ்யூ. இந்த படம் வந்து நம்ம ரஜினிகாந்தோடைய சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவரோட ஃபிலிம் கேரியர்லேயே இதுதான் முதல் படம். அவருடைய பர்த்டே December 12 ரிலீஸ் ஆன படம். ஸோ அதனால நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு படத்துக்கு. இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நான் ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்தேன், ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பார்த்தேன் நான். ஸோ நாட் ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ இந்த படம் நான் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு நினைப்பு இல்லாமல் ஒரு தமிழ் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நினைப்பில் தான் நான் போய் பார்த்தேன் நான். அப்படி பார்த்துமே வந்து எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே. ஸோ நெகட்டிவ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் த ஸ்டோரி சொல்கிறேன்னு ஒன்லைன் நான் சொல்கிறேன். ஸோ படத்தோட டேரக்டர் வந்து KS ரவிக்குமார், உங்களுக்கே தெரியும். ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணியிருக்காரு. 2 ஹீரோயின், 2 ஃபீமேல் லீட் ரோல். ஒன்று வந்து அனுஷ்கா, இன்னொன்று வந்து சோனாக்ஷி சின்ஹா பண்ணியிருக்காங்க. ஸோ கதை பார்த்தீங்கன்னா 2 ரஜினி இருக்காங்க. ஒரு வந்து பழைய காலத்து ரஜினி, இன்னொன்று வந்து புது ரஜினி. ஸோ தாத்தா பேரன் ரஜினி. ஸோ தாத்தா பார்த்தீங்கன்னா கலெக்டராக இருக்கார். ஸோ அவர் ராஜாவாக இருக்கார். ஸோ கலெக்டராக வந்து அவருடைய ஒரு பிரிட்ஜ், ஒரு அணை கட்ட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த கலெக்டர் வேலையை விட்டுட்டு அவர் சொந்த காசில் வந்து பாலத்தை கட்டுறாரு, கட்டி முடிக்கிறாரு. ஸோ சில ப்ராப்ளங்கள்னால அவர் வந்து ஊரை விட்டு போயிடுறாரு. ஸோ இது வந்து பேரனுக்கு தெரிய வருது. ஸோ தெரிய வந்தோன்னே ஸோ திருப்பி அந்த ஊருக்கு வராரு. ஸோ என்ன நடக்குது, ஸோ படம் எப்படி முடியுது, ஸோ இதுதான் வந்து படத்தோடைய மீதி கதை. ஸோ அந்த கதையில் வந்து என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவே இல்லை படத்தில். ஸோ அதான் சொல்லணும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. என்ன உண்மையாக புரியல எனக்கு, ஏன் வந்து KS ரவிக்குமார் இவ்வளோ பெரிய ஒரு பொட்டென்ஷியலான டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்தாரு, இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணார், ஏன் ரஜினிகாந்த் அது ஒத்துக்கிட்டாரு, இதெல்லாம் யாருமே புரியல. ஆக்சுவலாக 6 மாதத்தில் ஏன் அவசரமாக எடுத்து முடித்தாங்க, என்ன பிரச்சனை, ஏன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு கதையை சூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக எடுத்து இப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் வந்துச்சு. ஸோ இப்படிலாம் இல்லாமல் ஒரு 1 இயர் எடுத்துகிட்டு மற்ற ஹீரோ மாதிரி ஒரு அஜித் விஜய் அந்த மாதிரி ஒரு 1 இயர் எடுத்துகிட்டு ஒரு நிதானமாக நல்லா பில்ட் பண்ணி கடையை கொடுத்துருந்துருக்கலாம். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நெகட்டிவ் தாங்க. ஒரு 1990s வர வேண்டிய படத்தை வந்து 2014 அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு கொடுத்துருக்காங்க. அதே ஒரு மெயின் கதை. யார் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் இப்போ பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறவு தான். ஒரு மெகா சீரியல் மாதிரி தான் கதை படம் போய்கிட்டே இருக்குது. ஒரு கொஞ்சம் கூட ஒரு கிளாஸ், ஒரு மாஸ் எதுவுமே இல்லை. சரி, அதுவும் இல்லை, சரி நார்மல் ஃபேமிலி என்டர்டெய்னரை பார்க்கலாம், அந்த மாதிரி கதையை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ண முடியல, அந்த மாதிரி படம் அமையல. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேலாம் சொல்லவே முடியலங்க. இன்னமும் இழுத்துருக்காங்க. 3 ஹவர் படம் இழுக்கணுமே, எல்லோரும் பார்க்கணும், 3 ஹவர் கொண்டு போகணுமே, 5 பாட்டு ஃபைட் சீனெல்லாம் வச்சு காமெடிலாம் வச்சு 3 ஹவர் கொண்டு போகணுமே அப்படின்னு பார்த்து நவுத்திருக்காங்க. அதான் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சீன்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லைங்க. இப்போ ஒரு சீன் வச்சுருக்காங்க, இப்போ ரஜினியும் சந்தானம் எல்லாமே ஒரு நகையை கொள்ளடிக்க போகிறாங்க. அந்த சீனே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour போகுது. அந்த சீன்லாம் தேவையே இல்லை, எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. சிரிப்புக்காக வச்சுருக்காங்களா, காமெடிக்காக வச்சுருக்காங்களா? காமெடி நினச்சாங்க, நம்மள தான் காமெடி நினைக்கிறாங்க. சிரிப்பே வரல அந்த சீன்லாம், நம்புற மாதிரியும் இல்லை. என்னடா நம்மளை கிறுக்கணாக்குறாங்களா அந்த மாதிரி சீன்லாம் படத்தில் வச்சு அப்படி நமக்கு தான் தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த சீன்லாம் வந்து 1970s ஜெய்சங்கர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஃபைட் சீக்வெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துருக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி இப்படி இப்போ படம் கொடுக்காமே இருந்திருக்கலாம் ரஜினி சார். பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா AR ரஹ்மான் அவர் படம் தூங்கிக்கிட்டே மியூசிக் போட்டாரான்னு தெரியல. ரொம்ப வந்து ஒரு மெகா சீரியல் மியூசிக் மாதிரி தான் போட்டிருக்காரு அவர். படத்துலேயே ஒன்றே நல்லா இருக்குன்னா ராண்டியோடைய சினிமோட்டோகிராஃபி. ஸோ அவர் தான் வந்து படத்துலேயே நல்லா பாட் பண்ணியிருக்காரு. அவருடைய வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு, அவ்வளோதான் சொல்லணும். மற்றபடி யாருமே எதுவுமே செய்யலை. கொடுத்த காசு வேஸ்ட் தான் நினைக்கிறேன் நான். என் கூட ஒரு வயசானவர் உட்காந்துருந்தாரு. அவர் சொல்கிறாரு 20 years ரஜினியோடைய ரசிகரான். சொன்ன படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
படம் முடிஞ்சு நான் பார்க்குறேன், அவர் தூங்கிட்டு இருக்காரு. படம் முடிஞ்சு நான் அப்போ எழுப்பி விட்டேன் அவரை, படம் முடிஞ்சு அப்படின்னு. ஸோ என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. இந்த படத்துக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுக்கணும் கூட தெரியல எனக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5க்கு 1.75 கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. என்னுடைய மதிப்பெண் அவ்வளோதான் நான் கொடுப்பேன் நான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து இன்னொரு டைலாக்லாம் வைக்கிறாங்க, டைலாக் கூட அவ்வளோ பஞ்சா இல்லைங்களேங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக இருக்காரு. கஜபதி பாபு வர்றாரு, ஒரு தமிழும் சரியாக பேச மாட்டேங்கிறார், லிப்ஸிங் சரியாக ஆகலை, பேசுகிற எக்ஸ்பிரஷன் இல்லை. அவர் தப்பு சொல்ல முடியாது, தமிழ் ஆள் கிடையாது அவர். தமிழே எத்தனை வில்லன் இருக்காங்க, அவங்களெல்லாம் வில்லனாக போட்டிருக்கலாம். அப்புறம் வந்து இங்கிலீஷ் வில்லன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவெல்லாம் தப்பே சொல்ல முடியாதுங்க, அவங்களாம் தமிழன் கிடையாது, வெள்ளைக்காரனுங்க. ஸோ அவங்க அவெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் ரஜினியோட க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறாங்க, க்ளோஸ்அப் ஷாட். ஸோ அந்த க்ளோஸ்அப் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய வயசான நல்ல மூஞ்செல்லாம் தெரியுது. இந்த மாதிரி ஷாட்டில் வச்சிருக்கவே தேவையில்லை. ஏன்னா ஒரு 64 62 வயசானவருக்கு வந்து இந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்லாம் வச்சு நம்ம காமிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியமே இல்லை. கொஞ்சம் கவர் பண்ணிருக்கலாம், அந்த லாங் ஷாட் மாதிரி வச்சு அதெல்லாம் கவர் பண்ணியிருந்துருக்கலாம். நான் காமிக்க அவசியமே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைலாக், நான் ஒரு டைலாக் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சந்தானம் கேட்பாரு, கூடத்தோர் சொல்லுவார், பசாம் ரஜினி பசாம் நீ வந்து பசாம் நீ வந்து ஒரு கவுன்சிலர் ஆயிரு அப்படின்னு சொல்லுவார். சந்தானம் சொல்லுவாங்க, கவுன்சிலர் இதுக்கு நம்ம பிஎம் சிஎம் ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ரஜினி வந்து சிரிப்பார். ஸோ நான் இதை ஒன்றே மட்டும் கேட்க விரும்புகிறேன். ஸோ ரஜினி பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் தான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ ஏன் மட்டும் இப்போ அந்த படத்தில் மட்டும் இந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கிறாங்க? பாபாவோட டைலாக் இருக்குது, சிவாஜி டைலாக் இருக்குது, இந்த படத்துலையும் டைலாக் இருக்குது. இப்படி வராருன்னா வரேன்னு சொல்லணும், வரலன்னு சொல்லிடணும். சும்மா மக்கள் வந்து 20 வருஷமா நான் அப்படி இந்த மாதிரி டைலாக் வச்சு உசுப்பி விட்றாங்க. ஏன் இந்த மாதிரி ரஜினி வந்து இந்த மாதிரி டைலாக்லாம் ஒத்துக்கிறாரு? ஸோ வரலன்னா வாங்க, வரலன்னா விட்டுருங்க. சும்மா ஒவ்வொரு படத்துலையும் இந்த மாதிரி வச்சு நோண்டிட்டு இருக்காதிங்க மக்களை. ஸோ படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், அவ்வளோதான். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.